நிபுணத்துவ பட்டப்படிப்பு பயிற்சி திட்டம் அல்லது பேரலல் பாத்வே எனப்படும் திட்டத்தில் பயின்ற இருதய அறுவை சிகிச்சை நிபுணத்துவ மருத்துவர்கள் விவகாரத்திற்கு தீர்வு காண்பதற்கான உத்தேச செயல்முறை திட்டம் ஒன்று சட்டத்துறை தலைவர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல் காடீர் தெரிவித்திருக்கிறார். பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படும் மருத்துவ திட்டங்களை அங்கீகரிப்பது தொடர்பான பிரச்சினைகளுக்கு சட்ட அம்சங்கள் தொடர்பிலும் தீர்வு காண்பதற்காக சுகாதார அமைச்சுடன் அண்மையில் கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படும் மருத்துவ திட்டங்களை அங்கீகரிப்பது தொடர்பான விவகாரங்களுக்கு 1971 ஆண்டின் மருத்துவ சட்டத்தில் ஏதேனும் திருத்தங்கள் தேவை போன்ற சட்ட அம்சங்களை உள்ளடக்கிய விரிவான தீர்வுகளை அரசாங்கம் தற்போது ஆய்வு செய்து வருகிறது. நாங்கள் அதை இன்னும் ஆழமாக ஆராய்ந்து சட்ட விதிகளுக்கு உட்பட்ட விஷயங்கள் தொடர்பாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதை அடையாளம் கண்டுள்ளோம் என்று ஜம்ரி கூறினார். மலேசிய மருத்துவ மன்றம் MMC அனைத்துலக மாணவர்களை ஏற்றுக்கொள்வதைப் போலவே இருதய நிபுணத்துவ துறைகளில் சிறப்பு பயிற்சி பெற விரும்பும் பூமிபுத்ரா அல்லாத மருத்துவ அதிகாரிகளையும் அனுமதிக்குமாறு மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை MMA எனப்படும் மலேசிய மருத்துவ சங்கம் கேட்டுக்கொண்டதை தொடர்ந்து பேரலல் பாத்வே பிரச்சினை ஒரு விவகாரமாக உருவெடுத்தது. பூடி மடானி உதவி திட்டத்தின் கீழ் தனியார் டீசல் வாகனம் வைத்துள்ள உரிமையாளர்கள் அதற்கான 200 ரிங்கிட்டை மாதந்தோறும் பெறுவார்கள். எனினும் ஆடம்பர டீசல் வாகனங்களை கொண்டிருப்போர் இந்த உதவித்தொகைக்கு தகுதி பெற முடியாது. மேலும் அனைத்து விவசாயிகள் மற்றும் மூலப்பொருள் சிறு தோட்டக்காரர்களும் இந்த உதவித்தொகையை பெறுவார்கள். பொது போக்குவரத்து மற்றும் பொருட்கள் நிறுவனங்களுக்காக 90,000 ஃப்ளீட் கார்டு வசதியை மை சப்சிடி டீசல் உதவி திட்டம் கொண்டுள்ளது. போக்குவரத்து வசதியை வழங்கக்கூடிய தரப்பினர் டீசல் உதவித்தொகையை பெறுவது மற்றும் பெரும்பாலான மக்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் நோக்கத்தில் ஆக்கப்பூர்வமான டீசல் உதவி திட்டமான பூடி மடானி அமைந்துள்ளதாக 2வது நிதி அமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் தெரிவித்தார். 10 ஆண்டுகளுக்கும் குறைவான டீசல் வாகனங்களை கொண்டிருக்கும் தனிப்பட்ட உரிமையாளர்களான மலேசிய பிரஜைகளும் இந்த உதவித்தொகைக்கு தகுதி பெறுவார்கள். ஆண்டு வருமானம் 1 லட்சம் ரிங்கிட்டிற்கும் குறைவாக இருப்பவர்கள் பூடி மடானி உதவித்தொகைக்கு தகுதி பெற்றிருப்பார்கள் என அமீர் ஹம்சா அசிசான் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. காற்று கொந்தளிப்பில் பாதிக்கப்பட்ட சிங்கப்பூரின் SQ321 விமானத்தின் 16 மலேசிய பிரஜைகளில் 8 இன்று வரை தாயகம் திரும்பியுள்ளனர். அந்த சம்பவத்தில் காயமடைந்த மற்றொரு பயணியான மலேசிய பிரஜை மருத்துவமனையிலிருந்து வெளியேறுவதற்கு அனுமதிக்கப்பட்டார். விரைவில் அவர் மலேசியா திரும்புவதற்கான நடவடிக்கைக்காக காத்திருக்கிறார் என வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் முகமது அலாமின் தெரிவித்தார். அந்த விமான பயணிகளில் மேலும் 7 மலேசிய பிரஜைகள் பேங்காக்கில் உள்ள சமிதிபேச் ஸ்ரீநகரின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். அவர்கள் அனைவரும் தற்போது வழக்கமான வார்டுகளுக்கு மாற்றப்பட்டதோடு அவர்களது நிலைமை சீராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மற்றொரு மலேசிய பிரஜையான SQ321 விமானத்தின் ஊழியர்களில் ஒருவர் இன்று சிங்கப்பூர் திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட அனைத்து மலேசிய பிரஜைகளும் விரைவில் தாயகம் திரும்புவதற்கான ஏற்பாடுகளை பேங்காக்கில் உள்ள மலேசிய தூதரக அலுவலகம் மற்றும் தாய்லாந்திற்கான மலேசிய தூதர் ஜோஜி சாமுவல் கவனித்து வருவதாக முகமது அலாமின் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். தலைநகர் செராஸ் ஆலாம் டாமாயிலுள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றுக்கு அருகில் பேருந்து ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 5 வாகனங்கள் சேதமடைந்தன. அச்சம்பவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு மணி 11 வாக்கில் நிகழ்ந்தது. 2 பெரோடுவா மைவி கார்கள், பெரோடுவா வீவா கார் 1, டொயோட்டா வியோஸ் கார் 1 உட்பட ஹோண்டா HRV வாகனமும் அவ்விபத்தில் சேதமடைந்ததாக கோலாலம்பூர் போக்குவரத்து குற்ற புலனாய்வுத்துறை
துணைத் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் சூஃபியான் அப்துல்லா தெரிவித்தார். 33 வயது நபர் செலுத்திய பேருந்து பினாங்கிலிருந்து அலாம் டாமாயில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றுக்கு பயணிகளை ஏற்றிச் சென்ற போது அவ்விபத்து நிகழ்ந்தது. சம்பவத்தின் போது அப்பேருந்தில் இருந்த 31 பயணிகளில் யாரும் காயமடையவில்லை. எனினும் அவ்விபத்தால் சம்பவ இடத்தில் இருந்த மின்சார இணைப்புகள் துண்டிக்கப்பட்டன. அதனால் அது குறித்து டிஎன்பி நிறுவனத்துக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது சம்பந்தப்பட்ட பேருந்து ஓட்டுநர் மது அல்லது போதைப்பொருள் எதுவும் உட்கொள்ளவில்லை என்பது சிறுநீர் பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. ஜோஹர் பாருவில் டத்து யூனுஸ் சுலைமானில் உள்ள தொழில்மைய பகுதியில் பெயிண்ட் அல்லது சாயம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் நேற்று மாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. மாலை மணி 6:37க்கு அத்தீ விபத்து குறித்த தகவல் கிடைத்ததை தொடர்ந்து சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படை வீரர்கள் தீயை அணைக்கும் நடவடிக்கையில் முழு மூச்சுடன் ஈடுபட்டனர். தீயினால் ஏற்பட்ட கரும் புகை 500 மீட்டர் தொலைவில் பார்க்க முடிந்தது. தேவையற்ற அசம்பாவிதங்கள் ஏற்படுவதை தடுப்பதற்கு அந்த தொழிற்சாலைக்கு அருகே குடியிருக்கும் மக்களும் விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும் என்பதோடு தீயணைப்பு அதிகாரிகளின் ஆலோசனையை கேட்பதற்கு தயாராக இருக்கும்படியும் கேட்டுக் கொள்ளப்பட்டனர். ஆப்கானிஸ்தானில் மீண்டும் ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகள் பட்டியலில் இருந்து தலிபான்களை நீக்க ரஷ்யா முடிவு செய்திருப்பதாக உள்நாட்டு RIA செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. சர்வதேச தடைகளை தாண்டி பல ஆண்டுகளாகவே தலிபான்களுடன் மாஸ்கோ உறவை வளர்த்து வருகிறது. தலிபான்களுடன் தொடர்ந்து பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளதோடு ஆப்கானிஸ்தானுடன் வர்த்தக உறவையும் அது கொண்டுள்ளது. பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலிலிருந்து தலிபான்களை நீக்கும் முடிவை அண்மையில் கஜகஸ்தான் எடுத்துள்ளது. அந்த முடிவை ரஷ்யாவும் எடுக்கும் என ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கே லாவ்ரோவை மேற்கோள் காட்டி RIA செய்தி வெளியிட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்ட அமைப்புகள் பட்டியலில் இருந்து தலிபான்களை நீக்கியது கஜகஸ்தான். அதனை ரஷ்யாவும் பின்பற்றினால் அவ்விரு நாடுகளுக்கு இடையிலான அரசதந்திர உறவு மேலும் அதிகரிக்கக்கூடும். எனினும் அதனால் தலிபான் அரசாங்கத்திற்கு உலக நாடுகளின் அங்கீகாரம் கிடைக்க கூடுமா என்பது தெரியவில்லை. 2021ஆம் ஆண்டு அமெரிக்க ஆதரவு அரசாங்கத்திடமிருந்து அதிகாரத்தை கைப்பற்றிய தலிபான்கள் பெண்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கும் தீவிர கொள்கைகளை அமல்படுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது.